அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இது ஒரு ஃபாலோ அப் வீடியோ தான். பிரியாணி மேன் வெர்சஸ் இர்ஃபான், பிரியாணி மேன் வெர்சஸ் டெய்லர் அக்கா, பிரியாணி மேன் வெர்சஸ் A2D. இந்த 3 பேருக்கு நடுவில், அதாவது ஒரு நபருக்கும் மீதியும் இருக்கக்கூடிய 3 பேருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தான் ஒரு 2 வாரமாக யூடியூப்பே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு, தமிழ் யூடியூப் குறிப்பாக சொல்ல போனால். ஸோ இதனால் இவங்க 3 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய சண்டையினால நிறைய விஷயங்கள் யூடியூப்பில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் மோசமான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவலும் பரவி இருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் வீடியோ தான் இது. அந்த அப்டேட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சோஃபார் நடந்த விஷயங்களை சின்னதாக ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ இர்ஃபான் வியூஸை பற்றி பிரியாணி மேன் ஒரு வீடியோ போடுறார், பணத்தின் பவர் அப்படின்ற ஒரு வீடியோ. அந்த வீடியோ தான் மிகப்பெரிய சர்ச்சையாக மாறுது. அந்த வீடியோவில் இர்ஃபான் பண்ண ஆக்சிடெண்ட்டை பற்றி டீட்டெயிலாக பிரியாணி மேன் நிறைய கொஸ்டின்ஸை எழுப்பியிருந்தார். அவருக்கு இருந்த அதே கொஸ்டின்ஸ் மற்ற நபர்களுக்கும், அதாவது அந்த வீடியோவை பார்த்த ஆடியன்ஸுக்குமே எழுந்துச்சு. இதை கவனிக்கிற இர்ஃபான் இது போகிறது சரியா இல்லையே அப்படின்ட்டு அவர் ஒரு ரிப்ளை வீடியோ போடுறாரு. அந்த வீடியோவில் பிரியாணி மேனை ஒருமையில் பேசி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். அந்த வீடியோக்கு பிரியாணி மேன் திருப்பியும் ரிப்ளை கொடுக்குறேன்ற பேரில் ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ. அந்த வீடியோ முழுக்க பிரியாணி மேன் இர்ஃபானை உருவை கேலி பண்ணுறதா இருக்கட்டும், ஒருமையில் பேசுகிறதா இருக்கட்டும் நிறையா இருந்துச்சு. அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, அவன் என்ன பேசினா அதனால் திருப்பி நான் பேசுகிறேன் அப்படின்றத பிரியாணி மேன் சொல்லியிருந்தார். அதை நம்மளே விமர்சனம் பண்ணி பேசியிருந்தோம். இதுக்கு நடுவில் பிரியாணி மேன் டெய்லர் அக்கா பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தார், அழகின் பவர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி டெய்லர் அக்கா பற்றி ஒரு 2-3 வீடியோ அவர் சேனலில் போட்டிருக்கிறாரு. ஸோ இந்த வீடியோக்கு ரிப்ளை கொடுக்குற விதத்தில் டெய்லர் அக்கா ஒன்றுமே பேசலை. ஆனால் A2D அப்படின்ற ஒரு சேனல், டெக் சேனல் அப்படின்ற பேரில் இவங்க பல பேருடைய ஸ்கேமெல்லாம் நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்தே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சமீபத்தில் A2D ரிச் ஸ்ட்ரீட் போயிருந்தார். அந்த இடத்துல அவருக்கு நடந்த அந்த ஒரு விஷயத்தை பற்றி ஊரே பேசிச்சு, தமிழ்நாடு முழுக்க அது பெரிய விஷயமா மாறுச்சு. அவருக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. ஆனால் A2D நந்தா ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கு. அவர் டெய்லர் அக்காவுக்கும் பிரியாணி மேனுக்கும் நடுவில் நடந்த அந்த சண்டைக்குள்ள இவர் ஊடார பூந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, பிரியாணி மேன் சொல்றது எல்லாமே போய் டெய்லர் அக்கா அப்படியே கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர், அந்த அப்பாவி புள்ள அப்படின்ற ரேஞ்சுக்கு இவர் ஒரு வீடியோவை போட்டிருந்தாரு. அந்த வீடியோ காட்டு தீயா பரவச்சுங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இவங்களுக்குள்ள நடந்த சண்டைகள் இதை பற்றி பல யூடியூபர்ஸ் இன்க்ளூடிங் மீ நிறைய பேர் பேசியிருந்தோம். இதோடைய விளைவுகளாக என்ன நடக்குதுன்னா, பிரியாணி மேன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். எதுக்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்றத பார்த்தோம்னா, அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செம்மொழி பூங்காவை பற்றி தவறாக நிறைய விஷயங்கள் பேசிட்டாரு அப்படின்றத ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவும் அதனால் பிரியாணி மேன் கைது செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனால் உண்மையான காரணம் அதுவான்னு கேட்டால் கிடையாது. ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. முதல்ல இந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். தமிழ் யூடியூப் கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு பேரில் சிலர், நான் எல்லாரையும் சொல்லலை, சில மெயினாக இருக்கக்கூடிய சேனல்ஸ் இவங்கெல்லாம் ஒரு கேங் சேர்ந்துருக்குறாங்க. ஒரு கேங், ஒரு கூட்டமே இருக்குது தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில். பெரிய பெரிய தலைங்க உள்ளே இருக்குது. இவங்க எப்படி ஒத்துமையாக வேலை செய்கிறாங்க அப்படின்னா, இவங்க எல்லாரும் மற்றவங்கள பற்றி பேசுவாங்க. ஆனால் இவங்களை பற்றி யாராச்சும் ஒருத்தர் பேசிட்டாங்க அப்படின்னா மொத்தமாக சேர்ந்து எல்லாருமே அந்த ஒருத்தரை கார்னர் பண்ணணும். அந்த ஒருத்தர் நம்மளை பற்றி பேசவே கூடாது. ஸோ அவங்களுக்கு என்ன இருக்குது, ஆடியன்ஸ் பவர் இருக்குது. யாருக்கு? அந்த ஒரு கேங் ஒரு கல்ட் குரூப் மாதிரி தான் யூடியூப்பில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இவங்களை பற்றி யாரும் பேசவும் கூடாது, பேசணும்னு நினச்சாலும் இவங்க விடவும் கூடாது. அவங்களோட ஒட்டுமொத்த ஆடியன்ஸையும் அந்த ஒரு நபர் பக்கத்தில் திருப்பி அவங்க மேலே முழுக்க முழுக்க வன்மத்தை கொட்டணும், ஆபாசத்தை கொட்டணும், ரொம்ப தரக்குறைவா அவங்களிருந்து அவங்க குடும்பத்தை வரைக்கும் இழுத்து பேசி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவங்களையே யூடியூப்பை விட்டு போக வைக்கணும். இது ஒன்று. இன்னொன்று, இவங்க ஒரு பக்கம் இவர்கள்கிட்ட மணி இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. நிச்சயமாக பெரிய பெரிய யூடியூபர்ஸ் சொல்லும்போது ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ், நல்லா வியூஸ் போகக்கூடிய சேனல், ஆப்வியஸாக அவங்கக்கிட்ட என்னவும் இருக்கும், பணமும் இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு பக்கம் என்னதான் பணம் இருந்தாலும் பொலிட்டிக்கல் சப்போர்ட் அப்படிங்கிறது ஒன்று தேவை. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். பணத்தாலேயே எல்லாத்தையுமே சாதிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. பணம் கூடவே சேர்ந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் நம்ம கூட இருந்துச்சு அப்படின்னா நம்மளை யாராலுமே தொட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை பெறுவதற்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கோ அவர்கள் பக்கத்தில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது.
ஸோ அந்த கட்சியை சார்ந்து அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து பேசுறது. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா கட்சிக்காரர்களும் என்ன பண்ணுவாங்க, இவங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. காரணம் என்னன்னா தேர்தல் சமயம் வரும்போது இந்த குரூப் இருக்கு இல்லையா, இந்த குரூப் ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணுன்னா அவங்களுக்கு ஃபேவராக நிறைய விஷயங்களை பேசும்போது அது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது எல்லாமே பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணி இஷ்டத்துக்குன்னு யூடியூபை தன்னுடைய கோட்டை போல வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற ஒரு குரூப் தான் இந்த குரூப். அந்த குரூப்பில் மெயினாக யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக இர்ஃபான், ஃப்ளிப் அப்படின்ற ஒரு சேனல், யூடியூப் ரூட்டர்ஸ், ஜேகே, இப்படி பல பேர் வந்து இந்த கேங்கில் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக எந்த விதமான பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது, போலீஸில் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் வரப்போகிறது கிடையாது, யாரும் இவங்களை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறதும் கிடையாது, கொடுத்தாலும் ஒன்றும் ஆக போகிறதும் கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேங் தான் இந்த கேங். இப்படி வந்து இருக்கிற ஒரு சமயத்தில் தான் பிரியாணி மேன் என்ன பண்ணுறாரு, இந்த தேன்கூட்டில் ஒரு கல்லை தூக்கி எறிகிறாரு. அந்த தேன்கூட்டில் கல்லை தூக்கி எரிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா ஒட்டுமொத்த தேனும் வந்து பிரியாணி மேனை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்படி தான் வந்து இர்ஃபானை பற்றி அவர் பேசுனதுக்கும் டெய்லருக்கா பற்றி இவர் பேசுனதுக்கும் A to D நடுவில் வந்ததுக்கும் இது எல்லாமே ஒரு லிங்க் தான். ஸோ இப்போ பிரியாணி மேன் மேலே முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபாசமாக பேசுகிறார். ஆமாம், பிரியாணி மேன் நிறைய இடங்களில் ஆபாசமாக பேசியிருக்கிறார். செம்மொழி பூங்காவை பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசிட்டார். செம்மொழி பூங்காவை பற்றி அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்க்கு வந்து கட்டப்பட்டது ஒரு காரணத்துக்காக, ஆனால் இந்த பார்க்கில் இப்படிப்பட்ட அசிங்கங்கள் நடக்குது, லவ் பண்ணுறன்ற பேரில் சிலர் வந்து இதை தப்பாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறார். ஸோ அப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த விஷயம் நடக்குதா இல்லையான்னு கேட்டால் ஆப்வியஸாக நடக்குது. இது சென்னையில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ என்ன பண்ணணும், இது வந்து பிரியாணி மேன் வந்து சொன்னது பொய்யான தகவல் கிடையாது, உண்மை. அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தை சரி செய்வாங்கன்னு பார்த்தா இவங்க என்னென்னா அதை வந்து ஒரு விஷயமா யாரோ ஒருத்தவங்க கேஸ் கொடுக்க இவரை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி இப்போ வந்து வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஆபாசமாக பேசுகிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பிரியாணி மேனை வந்து டேக் பண்ணி ஒரு மாதிரி இதுக்கு முன்னாடி பிரியாணி மேனுக்கு நடந்த சில கசப்பான சம்பவங்கள் அது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு பேசி மொத்தமாக வந்து லாக் பண்ணிட்டாங்க. இப்போ பிரியாணி மேன் மட்டும்தான் யூடியூப்பில் ஆபாசமாக பேசுகிறாரா அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிரியாணி மேன் மட்டும் பேசல. நான் சொன்னேன் இல்லையா, இந்த கேங்கில் இருக்கிற எல்லாரோடைய வீடியோஸும் பாருங்கள். முக்கியமாக வந்து யூடியூப் ரூட்டர்ஸ் அவங்க பேசாத ஆபாசமா, ஜேகே அவர் பேசாத ஆபாசமா, ஃப்ளிப் மூவி ரிவ்யூன்ற பேரில், மூவி ரோஸ்ட்ன்ற பேரில் அவங்க ரெண்டு பேரும் பேசாத ஆபாசமா, எவ்வளவு தரைக்குறைவா பெண்களை பற்றியும் ஒவ்வொரு டேரக்டர்ஸை பற்றியும் ஒரு நடிகர்களை பற்றியும் எவ்வளவு இழிவாக கேவலமாக மற்றவங்களால பேச முடியாத அளவுக்கு இந்த கேங் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்பயும் கூட. ஆனால் இவங்க மேலெலாம் இது வரைக்கும் ஏதாச்சும் நடவடிக்கையோ, ஏன் இர்ஃபான் இந்த பிரியாணி மேனே அவருடைய வீடியோவில் வந்து போட்டிருப்பாரு. இர்ஃபான் வந்து ஜேகேவை, ஃப்ளிப்பை, இன்னும் ஒரு 2-3 பேரை வச்சு ஒரு குரூப்பாக வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தார். அந்த வீடியோவுடைய பேர் எனக்கு மறந்து போச்சு, நான் வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி நான் வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன். அந்த வீடியோவில் இர்ஃபான் பீப் சவுண்டே போடாமல் பெண்ணுறுப்பை வச்சு பேசி ஓப்பனாகவே பேசி சோஷியல் மீடியாவில் பேசியிருக்கிறார். அப்போ இந்த ஆபாசம்லாம் ஏன் மற்றவங்க கண்ணில் தெரியல அப்படின்னா அதுதான் நான் முன்னாடியே சொன்ன பாருங்க, ஒரு பக்கம் பணம், இன்னொரு பக்கம் அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இது எல்லாமே சேர்ந்து இவங்களை என்ன பண்ணிருச்சுன்னா யாரையுமே இவங்க கிட்ட நெருங்க விடாமல் பண்ணிருச்சு. ஒரு கல்ட்டு குரூப் தான் இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த கல்ட்டு குரூப்புக்கு மேலே இந்த கல்ட்டு குரூப் கூட மோதினதுனால தான் பிரியாணி மேனுக்கு இந்த நிலைமையான்னு கேட்டிங்கன்னா 50-50, நிச்சயமாக 50-50. இன்னொரு 50% என்ன சான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி என்னெல்லாம் பண்ணிட்டாருன்னா இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் நிறைய பேரை வந்து ரோஸ்ட் பண்ணி ட்ரோல் பண்ணி பேசியிருக்கிறார். என்னதான் பெரியாரிஸ்ட் அப்படின்னு வந்து அவருக்குள்ளேயே சொல்லிக்கிட்டாலும் சில விஷயங்களை வந்து அவர் வந்து பேசியிருக்காரு. எல்லாத்தையுமே வச்சு வந்து இன்னைக்கு பிரியாணி மேன் வந்து லாக் செய்யப்பட்டிருக்கிறார். இது வந்து நிறைய விஷயங்களை பார்க்கும்போது அதுதான் உண்மையாக தெரியுது. சரிங்களா? இப்போ வந்து பிரியாணி மேன் வந்து அரெஸ்ட் ஆகிட்டாரு. அடுத்து என்ன நடக்க போகுது? இந்த மாதிரி வந்து யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு அநாகரிகமாக தொடர்ச்சியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சண்டை வந்து நியூஸ் சேனல் வரைக்கும் போய் லைவில் வந்து பிரியாணி மேன் வந்து சூசைட் அட்டம் பண்ணுறன்ற ஒரு பேரில் ஒரு விஷயத்தை பண்ண போய் அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயமாக மாறிப்போச்சு. இதையெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் வந்து இப்போ யூடியூபுக்கும் சென்சார்ஷிப் கொண்டு வர போகிறதாக சில தகவல்கள் பரவிக்கிட்டு இருக்கு. இது ராஜ்மோகன் ரிப்போர்ட்டை வந்து அவருடைய வீடியோவில் தெளிவாகவே பேசியிருக்கிறார். ஸோ சென்சார்ஷிப் அப்படின்ற ஒன்று யூடியூபுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பேசணும்னு நினைக்கிற எதையுமே ஃப்ரீயாக பேச முடியாது. கருத்து சுதந்திரம் அப்படின்ற ஒன்று ஆல்ரெடி இல்லை.
இந்த சென்சார்ஷிப்பும் கூட யூடியூபுக்கு போட்டுட்டாங்க அப்படின்னா நம்மளால எதையுமே பேச முடியாத அளவுக்கு போயிடும். இப்போ யாரோக்குள்ள நடக்கக்கூடிய சண்டையினால யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, யூடியூப்ல இதுக்கப்புறமா வந்து நான் உள்ள வந்து சாதிக்கணும், எனக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கணும், நான் வந்து ஒரு லெவலுக்கு வரணும், நானும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகணும், நானும் ஒரு செலிபிரிட்டி ஆகணும், நானும் வந்து ஒரு சோஷியல் மீடியா பர்சனாக மாறணும், எனக்குள்ள இருக்கக்கூடிய கருத்துக்களை நான் மக்கள் மத்தியில் போய் டைரெக்டாக சொல்லணும் அப்படின்னு யாரெல்லாம் இதற்கு பின்னாடி வந்து உள்ளே வரணும்னு ஆசைப்படுறாங்களோ, இல்லை ஆல்ரெடி இருக்கிறாங்களோ, நல்ல நல்ல தகவல்களை பேசுகிறாங்களோ, மக்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்களோ, இவங்க எல்லாருமே பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்றது வந்து உண்மை, உறுதி. இந்த சென்சார்ஷிப் வந்து வந்துருச்சுன்னா இதில் யாருக்கு ரொம்ப லாபம் இருக்குது? இதுக்கு இவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ வந்து ஒரு வழியை வந்து ஏற்படுத்தி விட்டாங்க. இப்போ யூடியூப் அப்படின்ற இந்த தளத்தில் வந்து அரசியல் சார்ந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுறது உண்டு. உதாரணத்துக்கு த்ருவ் ரத்தி அப்படின்ற ஒரு நபர், இவரை பற்றி தெரியாத ஆட்களே இருக்க முடியாது. ஏன்னா நார்த்தில் பிஜேபியோடைய ஒரு சரிவுக்கு முக்கியமான காரணம் த்ருவ் ரத்தி அப்படின்ற அந்த ஒரு யூடியூபர். அவர் போட்ட பதிவுகள் தான் ஏகப்பட்ட அதிர்வலைகளை கிளப்பி பிஜேபி இன்னைக்கு வந்து மெஜாரிட்டியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே, மெயினான காரணமே த்ருவ் ரத்தி அப்படின்றத வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவரை வந்து வலைவீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து யூடியூப் சோஷியல் மீடியாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பவர் இருக்கு. இந்த பவரை யார் தனக்குள்ள வச்சுக்க முடியும், யார் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட், அரசியல்வாதிகள் அவங்களால வச்சுக்க முடியும். இப்போ இந்த சென்சார்ஷிப் போட்டாங்க அப்படின்னா இவங்களை மீறி இவங்க வந்து இதை பற்றி தான் பேசணும், இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்ற ரூல்ஸை போட்டாங்கன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம சொல்ல நினைக்கக்கூடிய விஷயங்களை சொல்ல முடியாது. இது இவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆயிரும். இப்போ யாராச்சும் ஒருத்தர் வந்து ஊழல் பண்ணுறாரு, இல்லை ஏதாச்சும் வந்து ஸ்கேம் பண்ணுறாரு, எதனா ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு விரோதமான விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம பேசணும்னு நினச்சா கூட பேச முடியாது. அதுக்கு அவங்களுடைய பெர்மிஷன் தேவை. இல்லைன்னா சென்சார்ஷிப்பில் வந்து அதை கட் பண்ணுறது, சேனலை பிளாக் பண்ணுறது ஈஸியாக நடக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு வழிவகை பண்ணி விட்டுருக்கிறாங்க நம்ம ஆட்கள். இப்போ நிறைய பேர் A2Dயை வந்து எப்படி புகழ்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து நிறைய பேருடைய ஸ்கேமை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. ஓகே ஃபைன். யாரை பற்றிலாம் அவர் பேசியிருக்கிறார் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணணும். வடக்கு நண்பர் பண்ணக்கூடிய ஸ்கேமை பற்றிலாம் பேசுவார். பிரியாணி மேன் பேசினதை வந்து உண்மையா இல்லை வந்து பொய்யா அப்படின்றத வந்து பேசுவார். தவிர்த்து அவருடைய நண்பர்கள், அந்த கல்ட்டு குரூப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க பண்ணக்கூடிய தவறுகள், இவங்க பண்ணக்கூடிய ஸ்கேம், கோபி சுதாகர் அவங்க 2 பேரும் பரிதாபங்கள் அப்படிங்கிற ஒரு சேனல் எல்லாருக்குமே தெரியும், யாருக்குமே வந்து தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. ஸோ அவங்க வந்து க்ரௌட் ஃபண்டிங் வாங்கி ஒரு படம் எடுக்கிறன்ற பேரில் கடைசியில் பார்த்தா ஒரு வெப் சீரிஸை வந்து விட்டாங்க. இவங்க பண்ண ஸ்கேமை பற்றி இவரால் பேச முடியுமா? A2Dவால் பேச முடியுமா? அந்த தைரியம் இருக்கா? பேச மாட்டார். ஏன்னா நண்பர்கள், ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ், நண்பனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது, அது வந்து தப்பு. பிரியாணி மேன் அப்படிங்கிற வந்து யாருக்குமே வந்து தேவையில்லாத ஆள். ஸோ அதனால் வந்து அவரை பற்றி பேசுகிறதுல ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஆபாசம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பேசும்போது ஏன் இவங்களை பற்றிலாம் பேசலை? இர்ஃபான் பேசின ஆபாசமான வார்த்தைகள் ஃப்ளிப் டெய்லியும் பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லா வீடியோஸ்லேயும் வந்து இருக்குது. JK பேசக்கூடிய விஷயங்கள், அதாவது டெய்லர் அக்காவை பற்றி பிரியாணி மேன் பேசினது வந்து அது வந்து பர்சனலான விஷயம் கிடையாது, அது பொது பிரச்சனை அப்படின்னு A2D சொல்கிறாரு. அதே விஷயத்தை வந்து இர்ஃபான் வந்து ஆக்சிடென்ட் பண்ணது வந்து பர்சனல் பிரச்சனை அப்படின்ற மாதிரி A2D சொல்கிறார். ஸோ ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுடைய ஸ்டாண்டு மாறுது. இது வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து பிளைண்டாக போயிட்டு A2D வந்து R&D பண்ணுறாரு, அவர் வந்து ரிசர்ச் பண்ணுறாரு, அவர் வந்து கிளியர் கட்டாக சொல்கிறாரு, ஆமாங்க சொல்கிறாரு, ஆனால் யாரை பற்றி சொல்கிறாரு, யாரை பற்றி சொல்லலைன்றதையும் நீங்கள் பாருங்கள். இதை பற்றி பேச முடியுமா? கவர்மெண்ட்டில் நடக்கக்கூடிய ஸ்கேம் எல்லாம் வந்து A2Dயால் பேச முடியுமா? ஒவ்வொரு ப்ராடக்டெல்லாம் வந்து நீங்கள் வந்து டாக்டர்ன்ற பேரில் வந்து நீங்கள் அதுக்குள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குன்னு பிரித்து மேறீங்களே. நிறைய கவர்மெண்ட்டில் வந்து ஏகப்பட்ட ஸ்கேம் நடக்குது, பேச முடியுமா? தைரியம் இருக்கா? இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ளிப் மேலே வந்து கேஸ் போட போகிறோம். அவரை வந்து இன்றைக்கி வந்து அரெஸ்ட் பண்ண போகிறோம். ஆபாசமாக பேசுகிறாரு, குழந்தைகள் பார்க்குறாங்க. ஸோ இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்கள பற்றிலாம் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம், பார்க்க போகிறோம், கண்டிக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து காமன் மேனுக்கும் பணம் படைத்தவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். சட்டம் வந்து ஒரு போட்டிருந்தாரு பாருங்க, லா அப்படிங்கிற ஒன்று வந்து பணம் இருக்கிறவனுக்கும் இல்லாதவனுக்கும் TTF பர்சன் சாதாரணமாக எது பேசினாலும் பிரச்சனையாக மாறுது. ஆனால் இங்கே எவ்வளவுதான் பேசினாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த டபுள் ஸ்டாண்டை வந்து நம்ம புரிஞ்சிக்க தான் வேணும். இது வந்து பிரியாணி மேன் சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபைனலாக வந்து என்னன்னா, இந்த மாதிரி சென்சார்ஷிப் அப்படிங்கிறது வந்து யூடியூபுக்கு வரலாம் அப்படின்றத வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வந்துச்சு அப்படின்னா பல பேர் வந்து இதில் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படின்றது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்.
பிரியாணி மேன் வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் என்னைக்கு வெளியில் வருவார், அவருடைய சேனலை நிச்சயமாக முடக்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா நார்மலாக வந்து ரெட்பிக்ஸ் ஒரு சேனல் இருக்குது, சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன காரணத்துக்கு அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பெண் காவல் அதிகாரிகளை வந்து தவறாக பேசியிருந்தார் அப்படின்றதுனால அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. கூடவே சேர்ந்து ரெட்பிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல், அந்த சேனலில் இவர் சவுக்கு சங்கரை இன்டர்வியூ எடுத்து அந்த சேனலுடைய சிஓவையும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் பேர் தான் ஃபெலிக்ஸ். அவருடைய ரெட்பிக்ஸ் சேனலை முடக்கிறதுக்கு கோர்ட் வந்து வலியுறுத்தி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்கள் உங்கள் சேனல் மூலமாக தான் பரப்பப்பட்டது, அதனால் உங்கள் சேனல் வந்து ரத்து செய்யப்படும், முடக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரெட்பிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜேர்னலிசம் பேஸ்டான ஒரு சேனல், நல்ல ஃபேமஸான ஒரு சேனல். ஏகப்பட்ட டீம் வந்து அதில் வேலை செய்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சேனலே வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ முடக்கிறாங்க அப்படின்னும் போது பிரியாணி மேனோட சேனல் வந்து ஏமாத்துறோம். ஸோ வாய்ப்பு இருக்குது. இன்னும் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நான் ஆடியன்ஸுக்கு சொல்ல வேண்டியது ஒன்று தான், சின்ன யூடியூபராக இருந்தாலும் சரி, பெரிய யூடியூபராக இருந்தாலும் சரி, அவன் சொல்கிறது சரியாக இருந்தால் ஓகே, அப்ரிஷியேட் பண்ணிட்டு போங்க. தப்பாக சொல்கிறானா, நீ சொல்கிறது தப்புன்னு சொல்லிட்டு போயிருங்க. அதை தாண்டி வந்து அவன் மேலே வன்மத்தை கொட்டுறதும், அசிங்கமாக பேசுகிறதும், ஆபாசமாக நீங்களும் பேசுகிறதும் வந்து இந்த மாதிரி பண்ண வேணாம். ஸோ இதனால் ஏகப்பட்ட விளைவுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னமும் வந்து இது தொடரும் அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. இது தொடரக்கூடாது அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சது உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.